மக்களவைத் தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதி பட்டியலை இன்று காலை 11 மணி அளவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், தற்போது 11 மணிக்கு சரியா திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொகுதிகள் குறித்த விவரங்களை வெளியிடுறதா தகவல் இருக்கு. எல்லா தொகுதிகளும் வெளியிடப்படுமா? பின்னணி என்ன? மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்காங்களா? தேவா, திமுக தலைமையில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பட்டியலானது நேற்றைய தினமே இறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடன் மட்டுமே இழுபறி நீடித்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையின் போது தொகுதி உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னை அன்னார் வேலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்பது குறித்தான ஒரு முறையான அறிவிப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே.எஸ். அழகிரி, அதேபோல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஈஸ்வரன், அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பாரிவேந்தர் அல்லது அக்கட்சியினுடைய தலைவர் ரவி பச்சமுத்து ஆகிய இருவரில் யாராவது ஒருவன் கலந்து கொள்வார் என்று தகவலும் வெளியாகிறது. ஆக இன்னும் சிறிது நேரத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ளதாகவே சென்னை அன்னாரிவாளையத்தில் செய்தியாளர் சந்திப்பாளர் நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்பட இருக்கிறது. தேவா, சரிசமமா 20 தொகுதியில் திமுகவும் 20 தொகுதியில் அதிமுகவும் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் கலை யதார்த்தம். எந்தெந்த தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவ வாய்ப்பு இருக்கு, அதுல எந்தெந்த விஷயங்கள் கவனித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? தேவா, 20 தொகுதிகளில் திமுக களம் காண்கிறது. அதே போல திமுகவுடைய பிரதான எதிர்கட்சியான தற்போது இருக்கக்கூடிய ஆளும் அரசான அதிமுகவும் 20 தொகுதியில் போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகள் அந்த புறமும் 20 கட்சிகள், அதே போல இந்த சைடும் 20 கட்சிகளானது கூட்டணி கட்சிகளுக்கு போகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகள் கடந்த காலங்களில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள், அதுபோக திமுகவிற்கு செல்வாக்கான தொகுதிகள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் உள்ள தொகுதிகளை திமுக தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் திமுகவும் அதே போல திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான ஒரு சில காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இறுதியான பேச்சுவார்த்தையின் போதே அந்த தொகுதியானது உடன்படாது எட்டப்பட்டிருக்கிறது. நேரடியாக களத்தில் 20க்கு 20 என்று போட்டியிட்டாலும் கூட அந்த 20 தொகுதியிலும் நேரடியாகவே அதிமுகவும் திமுக மோதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது கூட்டணி கட்சிகள் மோதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ வெளியீடானது வெளிவந்த பிறகு, அதே போல அதிமுக தரப்பிலிருந்தும் தொகுதி வெளியான பிறகு தெரிய வரும். தேவா, திமுகவிலேயே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதிகள் பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் காங்கிரஸ் அதனை மையப்படுத்தி அவர்கள் பலம் வாய்ந்த இருக்கக்கூடிய கட்சி தொகுதிகளை கேட்கிறாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை கொடுத்துட்டா திமுகவுக்கு இதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி கட்சிகளை எப்படி சமாளிக்கிறாங்க? அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்காக அவங்க என்னென்ன வியூகத்தை பயன்படுத்தியிருக்காங்க? தேவா, தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் சூழலில் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதற்காக எந்த விதமான சமரசத்தையும் செய்வதற்காக கூட்டணி கட்சிகளுடன் தயாராக இருக்கிறது. அந்த சூழ்நிலை தான் திமுகவிற்கு ஒரு சில பலமான தொகுதிகளாக தற்போது கண்டறியப்பட்டாலும் கூட அந்த தொகுதிகள் கடந்த காலங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு காரணமாக அந்த தொகுதிகள் வழங்கப்படுகிறது. இதில் குறிப்பாக திமுகவின் சார்பில் இந்த முறை தேனியில் களம் காண திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் காங்கிரஸ் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் அதை அவர்கள் கேட்டு வலியுறுத்தினார்கள். இந்த சூழலில் அந்த தொகுதியானது மீண்டும் அவர்களுக்கே வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. குறிப்பாக தேனியாக இருக்கட்டும், அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியாக இருக்கட்டும், அதுபோல சேலம் தொகுதியாக இருக்கட்டும், இந்த 3 தொகுதியிலுமே திமுக களம் காண இருந்த நிலையில் தற்போது இந்த 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் திமுகவானது காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில் வந்திருக்கிறது. மேலும் முன்னமே குறிப்பிட்டது போல திமுகவினுடைய பிரதான நோக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய இந்த
40 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுடைய அவர்களுடைய பலம் குறித்தும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கிகள் குறித்தும் அது குறித்தெல்லாம் ஆலோசித்து அவருடைய கடந்த கால வெற்றி, கடந்த கால அவருடைய அந்த கட்சியினுடைய நிலை, அவருடைய வேலை மற்றும் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் ஆலோசித்து தான் அவர்களுக்கான அந்த தொகுதியானது வழங்கப்பட்டது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பலம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய கன்னியாகுமரி தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கடந்த 2009 ஆண்டு வெற்றி பெற்ற விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட இருக்கிறது. அதே போல சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்பட இருக்கிறது. தேனியும் தற்போது ஒதுக்கப்பட தகவல் வெளியாகிறது. அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தனி தொகுதி என திருவள்ளூர் ஒதுக்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் வாய்ந்த அதே போல கட்சி கொஞ்சம் பூலோக ரீதியாக அவர்களுடைய கள யதார்த்தம் மற்றும் கள அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய தற்போது இந்த அரசியல் சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி வழங்கக்கூடிய பட்சத்தில் இந்த தொகுதி வெற்றி பெறக்கூடுமா? அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதி அவர்கள் ஒதுக்கப்படுகிறது. அதே போல மதிமுகவில் இருக்கக்கூடிய மதிமுக பொருளாளர் ஈரோடு கணேசமூர்த்திக்கு அவருடைய தொகுதியான அவர் பலம் வாய்ந்த தொகுதியாக கருதக்கூடிய ஈரோடு தொகுதியான வழங்கப்படுகிறது. இப்படி திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் விரும்பக்கூடிய தொகுதிகளை தான் திமுக வழங்கியிருக்கிறது. அதற்கான உடன்படிக்கை எட்டப்பட்டிருந்தது. காங்கிரஸ் சார்பில் மட்டுமே ஒரு சில தொகுதிகளுக்கான இழுபறி நிறுத்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையும் தற்போது சமரச நிலைக்கு நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தே இன்று 11 மணி அளவில் செய்தியாளர் சந்திக்க இருக்கின்றனர். தேவா, பாண்டியராஜன், கூட்டணி கட்சிகள் தொகுதி அறிவிப்பு அப்படின்றது இன்னைக்கு 11 மணிக்கு வெளியானாலும் கூட இன்னும் 2 மிக முக்கியமான கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிடுறாங்க அப்படின்றது ஒன்றும் தெளிவுபடுத்தல. ஏன் திமுக அவங்கள உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்றாங்க? இவங்க இதுவரைக்கும் இந்த முடிவை தெரிவிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தேவா, திமுக தரப்பானது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 40 தொகுதிகளுடைய வெற்றியானது இந்தியா முழுவதுக்கும் பிரதிபலிக்கும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இதனைத் தொடர்ந்தே திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் பொழுது அது எளிதாக வாக்காளர்களை சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறோம். தேர்தல் சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சிக்கல் இருக்காது என்பதெல்லாம் திமுக தலைமை யோசிக்கிறது. இதன் காரணமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்கிறார்கள். அதே போல கடந்த கால தேர்தல்களில் மதிமுகவினுடைய ஓட்டு வங்கி சேர்ந்ததை தொடர்ந்து அது தேர்தல் ஆணையத்தில் அவருடைய சின்னத்தினுடைய தகுதி இழந்திருக்கிறதா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் கிடைக்கப்படாத நிலையில் அப்படி ஒரு சூழல், சிக்கல் ஏற்படக்கூடிய சூழலில் மீண்டும் அவர்களுக்கு ஒரு புதிதாக ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டியிடுவதை காட்டிலும் உதயசூரியன் என்ற மக்கள் மனதில் ஏற்கனவே பதிந்துவிட்ட ஒரு சின்னத்தை அவர்கள் கொண்டு சேர்ப்பதில் சிக்கல் இருக்காது. அதை மக்களிடம் தெரிய வைக்க முடியும். அதே போல வயதானவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுக்கான அந்த ஓட்டு பெட்டி எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னமானது எளிதில் அவர்களுக்கு கவரக்கூடியதாக இருக்கும், எளிதில் சென்றடையக்கூடியது என்பதெல்லாம் முன்னிறுத்தி தான் திமுக தலைமையானது இந்த சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் நாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய சூழலில் பிற கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமை என்பதற்காக அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிடுவதை கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பவில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட பெரும்பான்மை நிர்வாகிகள் ஆதரவு தெரிந்தாலும் கூட ஒரு சில நிர்வாகிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்தாகவும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தகவல் வெளியாகிறது. அதே போலதான் அதே சூழல் தான் மதிமுகவிற்கும். ஆக திமுகவினுடைய இந்த அதிகாரப்பூர்வ சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்தான நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவானது இன்னும் அதிகாரப்பூர்வமே தெரிவிக்கப்படாமல் இருக்கிறது. இன்று இந்த தொகுதி பட்டியலானது வெளியிடப்படக்கூடிய சூழலில் இன்றைய தினம் கூட்டணி கட்சி தலைவர்களும் செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழலில் அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்தான தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் அந்த கட்சியினுடைய தலைவர்களும் தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவலானது இன்று வெளியிடக்கூடிய பட்டியலுடன் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தேவா, பாண்டியராஜன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். 17ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். அன்றைய தினமே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி அதிமுகவும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு அபினேஷிடம் பேசலாம். அபினேஷ், இன்னும் திமுக வெளியிட்ட பிறகு நாம வெளியிடலாம், நாம வெளியிட்ட பிறகு அமமுக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் முதல்ல வெளியிடுறது அப்படின்ற ஒரு தயக்கத்தோடயே இருக்காங்க. அதிமுக முதல் தேர்தல் பரபரப்பு அவங்க தான் முதல்ல பற்ற வச்சாங்க. இதுவரைக்கும் இன்னும் தொகுதி உடன்பாடு ஏற்படல. என்ன பிரச்சனை? எதற்காக இந்த காலதாமதம்? தேவப்பிரியன், பொதுவாக அதிமுக தேர்தல் பொறுத்தமட்டில் எப்போதும் முந்திதான் இருக்கும். கடந்த காலங்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தேர்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் முன்னோடியாக அதிமுக இருக்கும். அது தேர்தல் அறிக்கை ஆனாலும் சரி, வேட்பாளர் பட்டியல் அல்லது தொகுதி ஒதுக்கீடு, இவற்றையெல்லாம் முதலில் அதிமுக முன்னோக்கி இருக்கும்.
ஆனால் இந்த முறையை பொறுத்த மட்டில் அஇஅதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறது. இதில் 7 கட்சிகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. இது இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று சொன்னால், தற்பொழுது ஏறக்குறைய அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு ஏறக்குறைய நிறைவடைந்து விட்டது. ஒரு 2 தொகுதிகளில் இழுபறி நீடித்து வருகிறது. அதாவது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கி இருந்தது. அந்த 5 இடங்களில் ஒரு தொகுதி, அதாவது நீலகிரி தொகுதியை அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கி இருந்தது. ஆனால் பாஜக எங்களுக்கு நீலகிரி தொகுதி வேணாம், அதற்கு மாற்றாக ராமநாதபுரத்தை வேண்டும் என கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிகவை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கியிருந்த நிலையில், குறிப்பாக வட சென்னையை தேமுதிகவிற்கு அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் வட சென்னை வேணாம், அதற்கு மாற்றாக கிருஷ்ணகிரியை வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த கூட்டணி கட்சி பகுதியிலான அந்த ஆலோசனை கூட்டத்திலே முழுவதுமாக நிறைவடைந்து அன்றைய தினமே அந்த தொகுதி ஒதுக்கீடு பட்டியல் வெளியிட வேண்டியிருந்தது. ஆனால் இந்த 2 காரணங்கள் காரணமாக இது தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருகிறது. இருந்த போதிலும் இன்று அது இறுதி செய்யப்பட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக அந்த ஒரு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய 3 கட்சிகள் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே என்ஆர் காங்கிரசுக்கு புதுச்சேரி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருந்த நிலையில் அவர்களுக்கு தஞ்சாவூர் தொகுதியும், அதே போல புதிய நீதி கட்சிக்கு ஏற்கனவே ஒரு தொகுதி ஒதுக்கியிருந்தது. அந்த ஒரு தொகுதி என்பது வேலூராக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருந்தது. அந்த ஒரு தொகுதி என்பது தென்காசியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக, அதே போல பாமக அதே போல தேமுதிக ஆகிய 3 கட்சிகளும் ஒரு தொகுதியில் ஆளுங்கட்சி வசம் இருக்கக்கூடிய தொகுதியை கேட்பதன் காரணமாக இந்த இழுபறி இருந்த போதிலும், இந்த இழுபறி என்பது இன்று இறுதி செய்யப்படுகிறது. இன்று இறுதி செய்யப்பட்டு நாளை அனைத்து பணிகளும் நிறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாரப்பூர்வமாக இந்த தொகுதி ஒதுக்கீடு பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அன்றைய தினமே அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட இருக்கிறது. எனவே இந்த 2ம் அன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய நிலையில் அடுத்த 2 தினங்களில் அதிமுக சார்பாக 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே திமுக, அமமுக ஆகிய 2 கட்சிகள், அதே போல அதிமுக ஆகிய 3 கட்சிகளும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக யார் முதலில் வெளியிடுவது என்ற ஒரு போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு திமுக அந்த தொகுதி பட்டியலை வெளியிடுகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டில் நான் சொன்ன இந்த காரணம் தான், இந்த 2 காரணங்கள் காரணமாக இந்த தொகுதி ஒதுக்கீடு பட்டியல் என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி போகிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உறுதியாக அன்றைக்கு காலை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அதில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட இருக்கிறது. அதோடு இந்த தொகுதி ஒதுக்கீடும் அன்று நிறைவு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. தேவப்பிரியா. அபினேஷ், அதிமுகவில் தற்போது கூட்டணி ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளோடு இன்னும் இணக்கமான சூழல் ஏற்படலை, அதனை போக்கக்கூடிய முயற்சியில் தான் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் போயிட்டு விஜயகாந்தை சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்றது ஒரு புதுவெளியில் பேசக்கூடிய விஷயம். ஆனால் மற்ற கட்சிகளுடைய அந்த ஒருமித்த கருத்து, களத்தில் பிரச்சாரம் செய்யும் போது தொண்டர்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது, ஒருத்தரோட தொகுதியில் ஒருத்தர் போய் பிரச்சாரம் பண்ணுறது, இது போன்ற யுக்திகளை வியூகங்கள் அதிமுக எப்படி வகுத்துட்டு இருக்கு? ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய மாறுபட்ட தளங்கள்லேருந்து ஒருத்தருக்கு நிறைய கருத்து மோதல்கள் ஈடுபட்டிருக்காங்க. தொண்டர்கள் கிட்ட எப்படி உங்க ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவாங்க? அதுக்கான யூகம் என்ன அதிமுக கிட்ட இருக்கு? நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டது சரிதான். அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தது. அப்போது பெரும்பாலான கட்சிகள் அந்த கூட்டணி இடம்பெற்ற மிக முக்கியமான கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு, பெரும்பாலான வட மாவட்டங்களுக்கு கூடிய தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தவித தேர்தல் பணிகளும் செய்யவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. எனவே இந்த முறை வரக்கூடிய 2019ஆம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக, பாஜக, பாமக ஆகிய பிரதான கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போலவே பாமக மற்றும் தேமுதிகவிற்கு இந்த வட மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில்
தேமுதிகவும் வட மாவட்டங்களில் அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 2 தொகுதிகள் என்பது வட மாவட்டங்களில் வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, அதே போல விருதுநகர், அதே போல கிருஷ்ணகிரி ஆகிய 2 தொகுதியிலும் வருகிறது. எனவே அப்படியான ஒரு சூழலில் தேர்தல் பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சியினர் வேலை செய்ய வேண்டும், இந்த இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு என்பது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக அதுக்கான பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைய தினம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று உடல்நலம் விசாரித்து வந்தார். எனவே இது 2 கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கும். தேர்தல் நேரத்தில் தேர்தல் களப்பணிகளை செய்வதற்கு இது ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இது அமையும் என்கிற ஒரு அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டும். அதே போல அஇஅதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் அனைத்து கட்சியினுடைய தொகுதிகளுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளும் நேற்று முன்தினம் நடந்த அந்த கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அதே போல இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவரும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கூடிய 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக தொகுதி வாரியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதிமுக 20 தொகுதிகளில் போட்டியிடுது. எஞ்சிருக்கக்கூடிய 20 தொகுதிகளிலும் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நேரடியாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் அந்த 20 தொகுதி மட்டும் இல்லாமல் மொத்தமாக கூடிய 40 தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். எனவே கூட்டணி கட்சிகளிடம் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்காக அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த 40 தொகுதியிலும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். கட்சியுடைய அந்தந்த கட்சியுடைய தோழர்கள், குறிப்பாக தொண்டர்கள் அனைவரும் தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அதிமுக தலைமை வெகுவாக முன்னெடுத்திருக்கிறது. தேவப்பிரியா, அதிமுகவுடைய தொகுதி ஒதுக்கீடு என்பதும் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் வரக்கூடிய 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற விவரத்தையும், இன்று 11 மணிக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தொடர்பான விவரங்களை இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 11 மணிக்கு வெளியிடுகிறார் என்ற விவரத்தை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்டும். இருவருக்கும் நன்றி.